திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை நிலவுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்தில் உள்ள வையாவூர் பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் சிறீனிவாசன், தலைமை கழக பேச்சாளர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஒன்றிய செயலாளர் வையாவூர் வி.ஜி. குமரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மாற்றுக் கட்சியிலிருந்து 200க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். காவல்துறை நமக்கு பாதுகாப்பு தருகின்றார்கள். ஆனால் காவல்துறைக்கே இன்று பாதுகாப்பு இல்லாத நிலைமை. பெண் காவலராக இருக்கின்றவர் உதவி ஆய்வாளர் தன்னுடைய வீட்டு அலுவலக வேலை முடித்து வீட்டுக்கு வருகின்றார். வீட்டுக்கு வருகின்ற போது திருடன் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கு இருக்கின்ற சைனையே பறித்துக் கொண்டு செல்கிறார் என்று சொன்னால், காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இந்த அரசு இருக்கிறது என்று சொன்னால், சாதாரண பெண்களாக இருக்கின்ற உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? திருட்டு, கொலை, கொள்ளை என்று மட்டுமல்ல, இன்று பாலியல் புகார். ஏன் 10 ஆண்டு காலமாக இது போன்ற புகார் இல்லை? இப்பொழுது எப்படி புகார் வருகின்றது? இந்த ஆட்சியாளர்களை பற்றி கவலை இல்லை. இவர்களை பற்றி மக்கள் யாரும் அங்கே தவறு செய்கின்ற ரவுடிகளாக இருந்தாலும் சரி, செயின் பறிப்பலாக இருந்தாலும் சரி, கொலையாளிகளாக இருந்தாலும் இந்த அரசை கண்டு பயமில்லாத காரணத்தினால் அவர்கள் இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நற்பை செய்து கொண்டிருக்கிறார்கள்.